கடன் வாங்குறவருக்கு கேட்குற உரிமை இருக்குன்னா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்க, வந்து கடனை கேட்குறாங்க. வார்த்தைகள் வந்து கடினமான வார்த்தையை போட்டு கேட்குறாங்க. கடினமான வார்த்தைன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்றாங்க, கடினமான வார்த்தையை பயன்படுத்திட்டார். நபி தோழர்கள் வந்து என்ன செய்றாங்க, தாக்க முயன்றாங்க. அடிச்சிங்க அவரை தும்சம் பண்ணிடலான்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி வந்து வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால், தாவு விட்டுருங்க, இன்னல சாஹிபில் ஹக்கி மகாலா, அது அவருக்கு என்ன இருக்கிறது, அவருக்கு அவரை விட்டு விடுங்கள், அவருக்கு அதுல கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. புகாரில வரக்கூடிய நபிமொழி. அப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்குங்கிறது வந்து அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த உரிமையை பயன்படுத்தி என்ன செய்துக்கலாம், அதற்கு உட்பட்டு கேட்டுக்கொள்ளலாம். இல்ல வெளிப்படையா இன்னைக்கு இணையதளம்லாம் இருக்குது, அவர்கள் என்ன கோரிக்கையோ இந்த பொருளாதாரமோ அதை விட்டனா அது மூலியமா கூட பேசி கோரிக்கையை வைக்கலாம். அப்போ கேட்கறதற்கு உரிமை இருக்கு. அதுல பாதிக்கப்பட்டவருக்கு தானே தெரியும். பாதிக்கப்படாதவர்கள் வந்து பேட்டி கொடுக்கலாம், பல பேர் பேசலாம், அவர் நல்லவர் வல்லவர், நாங்க வேலை பார்த்தோம் என்று என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா பணத்தை கொடுத்து பாதிக்கப்பட்டவனு கோபம் வரும். 1 மாசம் பார்ப்பான், 2 மாசம் பார்ப்பான். ஏன்னா இதோடைய செய்தி ஒரு 3 மாசமா கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க. சரியான ஆன்சர் இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒரு சரியான ஒரு கண்ணக்கோல் போட்டு பிடிச்சிருவாங்க ஆளை. பிடிச்சி மக்கள் ரவுண்டு கட்டுவதுங்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் சடன்ல நடக்கிறது அவருக்கு தெரியாதா, அவரும் உலகத்துல பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுனா, அவங்க சரியான இவர் ரெஸ்பான்சிபிள் கொடுக்கவில்லையா என்னன்னு தெரியல, மக்கள் ரவுண்டு கட்டிட்டா அதை வந்து பரவ விடக்கூடாது. எப்படி நீங்க இது செய்யலாம், பல மேட்ருகளை பேசி அவரை தும்சம் பண்ணி பிடிச்சி கொடுத்துட்டீங்க, ஒன்று ரவுண்ட் அப் பண்றீங்கள ஒரு பயங்கரமான முறையில், அட்ரஸ் இல்லாதவள்கிட்டே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, எல்லாம் விசாரிச்சு தானே நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது, அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்கிறவர்கள் இது ஒரு வகை, கேட்கறதுக்கு உரிமை இருக்கு சரிங்களா, கேட்கறதுக்கு அந்த உரிமை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டார்கள். இது ஒரு செய்தி. கேட்டது வந்து குற்றம் இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிதான் என்ன செய்வாங்க, கேட்குவார்கள். அடுத்து என்னன்னு கேட்டனா, ஷஹீது வந்து உங்களுக்கு தெரியும், ஷஹீத ரம்பி இல்லாதைன், ஷஹீதுக்கு எதை தவிர மன்னிப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படும் கடனை தவிர அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மௌலவிக்கும் தெரியும். அப்போ கடனா அவர் கடனா மட்டும் வாங்கியிருக்க மாட்டார், வியாபாரத்துக்குன்னு வாங்கியிருக்கிறார். ஆனா அமானிதத்தை வாங்கினாலே பயப்படணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை வாங்கி ஒரு இரவு வைக்க மாட்டாங்களே, தொழுகையில இருந்தா கூட ஓடோடி போய் என்ன செய்வாங்க, எடுத்து கொடுத்து விடுவார்கள். ஒருத்தரிடம் பொருளாதாரம் வாங்குவதற்கு என்ன செய்யணும், பயப்படணும். எப்படி நம்ம வாங்கினா திரும்ப கொடுக்க முடியுமா, சரி ஒருத்தர்கிட்ட வாங்கினா கொடுத்துடலாம், 2 பேர்கிட்ட வாங்கினா பதில் சொல்லலாம், 10, 20, 30 பல பேர்கிட்ட வியாபார ரீதியா வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படணுமே. அதுவும் பொது பணியில இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பயப்படணுமே. அதை